போட்டியில எல்லாரும் ஓப்பன்ஏஐயும் மென்த்ரோபிக்கையும் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கூகுள் அமைதியா ஒரு பெரிய அடி அடிச்சிருக்கு. அது சத்தம் போடல. ஆனா அது நம்மள எல்லாரையும் ஏற்கனவே பாதிச்சிட்டு இருக்கு. அதுதான் வெமினி 3.5. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கூகுளுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அது வெர்ஜ். உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் கூகுள்ல தேடுறாங்க. அந்த ஒரு இடத்துல விஐ வச்சா மற்ற எல்லா நிறுவனங்களையும் விட கூகுள் முன்னாடி போயிடும். அதான் இப்ப நடந்திருக்கு. 19ஆம் தேதி கூகுள் by 2026ல கூகுள் தங்களோட வெமினி 3.5 கொலாஷை வெளியிட்டாங்க. இது வேகமான செலவு குறைஞ்ச மாடல். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இப்போ வெமினி ஆப்லயும் கூகுள் வெர்ஜ் ஓட லோட்லயும் டிஃபால்ட் ஆயிருக்கு. அதாவது நீங்க தனியா எந்த வேயையும் தேடி போக தேவையில்ல. நீங்க கூகுள்ல தேடும் போதே வெமினி உங்களுக்கு பதில் சொல்லுது. கோடிக்கணக்கான மக்கள் தெரியாமலேயே தினமும் வெமினியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் கூகுளோட பலம். இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. ஓப்பன்வேக்கும் மென்த்ரோபிக்கும் தங்களோட விஐ மக்கள் கிட்ட கொண்டு போக ஒரு வெப்சைட், ஒரு ஆப் வேணும். மக்கள் அதை தேடி வரணும். ஆனா கூகுளுக்கு அது தேவையில்லை. மக்கள் ஏற்கனவே கூகுளுக்கு வராங்க. அந்த டிராபிக்கை வச்சு கூகுள் தன்னோட விஐ எல்லார்கிட்டயும் சேர்க்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் கூகுளோட ரகசிய ஆயுதம். ஆனா கதை இத்தோட முடியல. இன்னும் பெரிய ஒண்ணு வரப்போகுது. வெமினி 3.5 ப்ரோ. கூகுளோட தலைவர் வண்டர் பிச்சை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு மாசம் பொறுங்க. அதை உங்களுக்கு கொண்டு வர்றோம். இந்த ப்ரோ வெர்ஷன் தான் ஹேட் அப்பையும் லவுட் ஐயும் நேரடியா எதிர்கொள்ள போகுது. அது வந்தா போட்டி இன்னும் கடுமையாகும். இங்க ஒரு பெரிய படிப்பினை இருக்கு. போட்டியில வெல்றதுக்கு மிக சக்தி வாய்ந்த மாடல் இருந்தா மட்டும் போதாது. அதை மக்கள் கிட்ட கொண்டு போற டிஸ்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். யாரோட மக்களோட அன்றாட வாழ்க்கையில எளிமையா கலந்துருதோ அவங்க தான் வெல்வாங்க. வெர்ஜ், மென்ட்ரோய்ட், ரூம், ஹொமேல் இந்த எல்லா இடத்துலயும் கூகுள் இருக்கு. அதனாலதான் கூகுளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதோட இது நமக்கு என்ன சொல்லுது? அடுத்த சில மாசங்கள் உலகத்துக்கு மிக முக்கியமானவை. ஓப்பன்மே, மென்த்ரோபிக், கூகுள் 3 பேரும் தங்களோட சிறந்த மாடல்களை வெளியிட போறாங்க. நமக்கு பயனர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஏன்னா போட்டி அதிகமானா நமக்கு கிடைக்கிற டூல்ஸ் இன்னும் சிறப்பா இருக்கும். உங்க கருத்து என்ன? போட்டியில இறுதியில் யார் வெல்வாங்க? ஓப்பன்மே, மென்த்ரோபிக் இல்ல கூகுள்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்தோட பெரிய நகர்வுகளை தமிழ்ல தெளிவா சத்தம் இல்லாம உண்மையா தெரிஞ்சுக்க விகோடிஃபைட் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.